என்னுடைய கோஷம் முடிஞ்சு சபரிமலை ஆய்ப்பு போய் பகவான் ஏத்துக்க மாட்டார். இது உண்மையான கோவிந்தாவா தெரியல எனக்கு. இது உண்மையான கோவிந்தா தாங்க இல்லையா? அப்ப வந்ததுல கோவிந்தா உண்மையான கோவிந்தா அப்படி தெரியலையா எனக்கு? நான் என்ன செஞ்சேன்? உண்மையான கோவிந்தா நான் இருந்தா மனசுல மட்டும்தான் பக்தி இருக்கணும். ஆமா, ஆனா நீங்க காட்டுறது மனசு பக்தி கிடையாது. எனக்கு உடம்பு பூரா இது வெளி வேஷமா இருக்கு எனக்கு. அப்படியா? ஆமா ஆமா, வெளியில போடுவது வேஷம், உள்ள போடுவது சொன்னா ஏன் மறைக்கிறாங்க? பாசம் பாசம் வாரிய அதுலயே இருக்காதுயா எந்த நேரமா எப்பா. ஆனால் எம்ம யார் என்று உனக்கு தெரியாது. வைகுந்த கைலாய சத்திய உலகம் இந்த மூன்று உலகத்துக்கும் ஆக்கால் அடித்தல் படைத்தல் ஆரணன் காரன் நாரணன் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் இந்த மும்மூர்த்திலே நடுவில் அழகனா இருக்கபடியான சாத்தா எம்பெருமான். ஆமா, எம்பெருமான் நாராயணன். யுகம் என்பது நான்கு, கிரேதா திரேதா தோபர கலி அந்த 4 யுகத்திலே. ஆனால் 2 யுகம் முடிந்து விட்டது. இப்ப நடப்பது என்ன யுகம்? துவாபர யுகம். ஆமா, இந்த துவாபர யுகத்திலே அந்த வசுதாவருக்கும் தேவகி அம்மாவுக்கும் நான் 8வது திருச்சூடாக தோற்றமளித்தேன். ஆமா, 8ஆம் ஊர் தான். ஏண்டா அதான் ஏன் தெரியுமா? எட்டி பாக்குற இடம்லாம் குட்டி சோறு தான். மானகட்ட பையா, நான் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டுக்கோ பாருக்கும். அப்படியே ஒரு நாளும் என் வீட்டுக்கு வரமாட்டேன். இவன் வீட்டுக்கே செல்கிறாய். எந்த சந்தில இருந்தே தெரியாது. அதுதான் ஆசைப்படுவாரு அவரு. யாராருக்கு எது தேவையா சொல்லுது பாருங்க. ஆமா, கோழி சொல்ல மாட்டியா? அது குஞ்சு தான் பிடிக்கும். அதுக்கு கோழி எல்லாம் பிடிக்காது. கருப்பு குஞ்சு பிடிக்குமா வெள்ளை குஞ்சு பிடிக்குமா? அதான் வெள்ளை குஞ்சு. ஏண்டா அம்மாவுக்கு எது தேவைப்படுதோ அதுதான் பேசும். யாரு தனியா ஒண்ணு சொன்னா எப்படி அது ஏத்துக்காதுதான். ஓ, நாங்க நெல்ல வழியா தான் போவோம் காலையில. நடுநாயகனா இருக்கபடியான சாத்தா எம்பெருமான் நாராயணன், துஷ்டருக்கு சிஷ்டபரிமாணனா இருக்கபடியான எம்பெருமான் நாராயணனா இருக்கபடியான நான் வர முடியாத நேரத்துல முத்து இந்த நாராயணன் வரும் நேரத்தில் பாத்தியா முத்து வைடூரியம் கோமேதகம் பட்டுவராகும் நவரத்தினங்களால் எடுத்திருக்கபடியான முத்தாரம் போனா கேள்வி முத்தாரம் யாரு?
இந்த மாலை கட்டுறோம்ல போது சாவுல கோயில்ல சுடுகாட்டுல போறது பாதி அதுல அந்த முத்துலமா அப்புறம் கீழே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கோத்து வச்சிருக்கான். இந்த வாத்தி சின்னாரு சின்ன வாத்தியாரு விளக்கடாத நோவாத போட்டு வந்து 650. அவன் கோத்து பையில வச்சிருந்தானா அது மரியாதை தருமா பெருமை தருமா யாருக்காவது தெரியுமா? யாராவது காசு வாங்கி கோட்டர் வாங்கி அப்படியே வச்சிருந்தா போத வருமா? வராது. அதை திறந்து குடிச்சாதான் போத வரும். இதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்க, நாளைக்கு நீ சொல்லுவேன். இந்த விளைவெந்த அபரணமெல்லாம் வந்திருக்க தாத்தா எம்பெருமானார் என்ன மானகட்ட பசங்களா என்ன அறிவு கட்ட பசங்களா இல்ல சோறு திங்குறீங்களா சோத்தை விட்டு வேற சாப்பிடுறீங்களா? ஒரு மனிதனா பிறந்தா கொஞ்ச நேரமாவது சிந்தனையில வாழணும், கொஞ்ச நேரமாவது அறிவோடு வாழணும், கொஞ்ச நாளாவது புத்தியோட வாழணும், உள்ள சுய புத்தி இருக்கணும், இல்ல நெல்லவங்க பேச்ச கேட்கணும், இல்ல நெல்ல நடைமுறை பார்க்கணும். ஏன்டா சங்கமாகி மானகட்ட சங்கமாகில எதுக்கு தாண்டா என் உயிரெடுத்து கொட்டிக்கிறீங்க? எதுக்கு காலமெல்லாம் என் தாவார்த்தி என் தாலியார்த்து கொட்டிக்கிறீங்களா? எதுக்குடா கொட்டிக்கிறீங்க? துராபதி அம்மா நீ இருக்கிறியா? நீ ஏறி வேலைக்கு போயிட்டா? ஏறி வேலைக்கடா நான் ஏறி வேலைக்கு போவாதா? எடுத்துட்டாங்களா இந்த 3:30 மணிக்கு யாரா இவனுக்கு சீட்டு ஏறி காட்டுறா? நல்லாதான் பேசினு இருந்தா. ஏன்னா மானகட்ட உட்கார போயிடலாம். சோறு தாத்தீங்களா இல்ல வேற வச்சுறீங்களா? ஏன்னா மானகட்டம்ல அவனுக்கு தெரியாத பேசுறான். நீ என்ன அவனை பேசுறா போய் அவனை பேசுறா ஒக்கால ஓய் ஓயும் ஓத்தாலையும் போடுன்னு கேள்றான். அவனை போய் ஓயும் ஒக்காலையும் போடணையா? என்ன தேவடியால போறது பையா ஒரு பேசுனவர் நிக்கிறாரு. தேவடியாளுக்கு போனா இருக்கட்டும். இந்த சமாவுக்கு ஏன் என்ன அனுப்புனேன்? ஏன்டா 1 லட்சம் கொடுத்து அனுப்புனேன்? ஏன்னா தேவடியாளுக்கு போனோம்னா அப்படின்னு யாரம்மா தேவடியா? யாரம்மா தேவடியா? நீதான் தேவடியாப்பா. தம்பிடா நீனு என் கூட பிறந்தவன். என் கூட பிறந்தவன் இல்ல என் சித்தப்பன் போவன். ஆமா என் சித்தப்பன் பிள்ளையா இருந்தாலும் சின்னத்தோரம் போனா நீங்க 2 பேரும் யாரு? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அண்ணன் தூந்தியா? கழுத்து வலிக்கு நாங்க பார்த்து செய்யறோமா? யாட்டி மண்டபடி ஏந்து ஓட எங்க அப்பா கூட பிறந்தவங்க 10 ஆம்பளை புள்ளியோ. ஆமா 10 ஆம்பளை புள்ளியோ 5 பொம்பளை புள்ள. ஒண்ணு அந்த 10 ஆம்பளை புள்ளியில நீ ஒருவனுக்கு பிறந்தவன். ஒருவனுக்கு உண்மையுமே வீட்டுல அவன் ஆட்டா இருக்காதான். இன்னும் அவன் மாட்டும் மிஷின் மிஷின் மாதிரி தரிச்சா யார் ஆட்டா போத்தாளுக்குதா? எத்தனை பேரு? நீனும் அந்த மாதிரி தானே 61யா? மிஷின் மிஷின் அப்படியே பொக்கலுக்கு வச்சு புடுங்கணும். ஐயோ பாண்டாயோ ராஜாக்களும் எப்பா நஞ்சை கொடியோட இருக்கும்படியான ஒரு மனிதன் எந்த தவறு செய்யணுமோ அந்த தவறை செய்யணும். ஆடு பகை குட்டி உறவு. ஏன்டா சங்கமாங்கிலா காலமெல்லாம் நீங்க வாழணும் 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 உங்களுக்காக கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை விட்டுட்டு என் பொண்டாட்டி புள்ளிய விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக நான் கருமாதி எடுத்து தொலைகிறேன். உங்களுக்காக அவமானப்படுறேன், உங்களுக்காக அசிங்கப்படுறேன். ஆனா நான் பகையாளியா போறேன். நீங்க எல்லாம் உறவா போறத நான் வேணான்னு சொன்னேனா? நீ சொந்தக்காரன் பந்தக்காரன் ஒன்னா கூடுறத நான் வேண்டான்னு சொன்னேனா? நீங்க பங்கு பங்காளி ஒன்னா கூடுறத நான் வேண்டான்னு சொன்னேனா? நீங்க கல்லுக்காரு மாதிரி பண்றத நான் வேணான்னு சொன்னேனா? இல்ல எதுக்குடா என் தாலியாத்து கூட்டிக்கிறீங்க? என்னடா 35,000 நீ கூட்டுக்கு எடுத்துன்னு போறா? ஊரா தாமரை நீ பங்கப்பாடு கஷ்டப்படு நீ எதை வேணாலும் பண்ணு. நாங்க எதுக்கு பண்ணோம்? நாங்க எல்லாம் ஒண்ணு பண்ணாதான் நாங்க பேசிப்போம். சண்டை போட்டாலும் ஜாரி போட்டாலும் நீ கூத்தாடி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீ பங்கப்பட்டு தான் ஆகணும். லாபமா? 35,000 பூரா எங்களுக்கு கொடுத்துறா. ஏன் இப்ப மச்சான் கால் குத்தி வச்சுருக்காங்க 2.5 பவுன் எடுத்து வைக்க ஓய்வு சம்பாதிச்சு போய் 2.5 பவுன் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல எஸ்பில நான் கேட்கற இருமா நீ அவசரப்பட. கேளு தம்பி 35,000 வாங்குறேன். அந்த அம்மா ஆட்டுல கொத்தம் தானே நீ 35,000 வாங்குற. கைகால் தாண்டி போட்டா கைகால் தாண்டி ஆட்டுறியா? கைகால் ஆட்டுறல அத்தைய சொல்லியா? அத்தை எங்க போன நீ பொம்பளை வந்தவனே வந்து ஆகுற.
ஆனால் பாண்டவரை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படி என்று துரியோதனன் எத்தனையோ சூது செய்தார். அத்தனையும் பாண்டவரை பாதுகாத்து வந்து அப்படி பாதுகாத்து வந்து நேரத்தில் நாடு ராஜ்யம் மண்டு மன்னார் படிச்சான். 12 வனவாசம் ஓராண்டாக்கால் துளைத்து வர கட்டளை இட்டான். அந்த கட்டளை பிரகாரம் 13 கழிச்சு வந்தானோ உபலாயபுரி வட்டத்தை தங்கி என்னை அழைச்சானோ. அழைச்சு என்னப்பான்னு கேட்டேன். அண்ணா எங்களுக்காக சென்று எங்களுக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை கேளுங்க. நான் தூதுவனாக போனேன். ஆனா அங்க என்னென்னமா நடந்து போச்சு. எல்லாம் நடந்து இருதர படையும் கணக்கெடுத்து சண்டைக்கு நாள் வச்சுட்டு வந்துட்டீங்க. சண்டைக்கு நாள் வச்சுட்டு வந்தன நாளைக்கு சொத்து யான் எடுத்துக்கு போறானா இல்ல என் பொண்டாட்டி புள்ள வாழ போதா, என் அண்ணன் தம்பி எடுத்துக்கு போறானா, என் சித்தப்பன் பெரியப்ப எடுத்துக்கு போறானா, என் சின்னாத்த பெரியாத்த எடுத்துக்கு போறானா, ஏன்டா மானகட்ட சங்கமாங்கி பூரா நீங்க தான் எடுத்து வாழ போறீங்க. நான் வாய்ச்சின்னு கூட வாங்க மாட்டான் போறான். பணத்தை கொடுத்தாலும் கொடுத்துட்டு என்ன கேட்டுனுங்கிறா வாயில வச்சுனா வாயால கேள்வி கேட்பியா? நீ ஏந்து போடி கொண்டா, நீ ஏந்து போ. ஐயா கொண்டா அப்புறம் வாயில வந்துடும் எனக்கு. யாரா என்ன நீ பேசுறா? என்ன பேசுறேன் ஏன்டா உள்ளத பேசவே என்னால முடியல. நான் ஊர்ல பேசிட்டு யாருக்கிட்ட செருப்படி வாங்குறது? ஆமா ஆமா வாத்தி கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அடிச்செல்லாம் அடிப்பாங்க. அட்வான்ஸுக்கு யாராரு கூப்பிட்டு அவங்ககிட்ட வாங்க வேண்டியதான். ஆனால் இப்ப எப்ப பார்த்தாலும் எப்படி சண்டை தொடங்குவது, எப்படி சண்டையை முடிப்பது, எப்படி பாண்டவர் சவனத்தை முடிப்பது அப்படின்னு எண்ணத்துல நான் இருக்கேன். அவனு என்னன்னா எவன் வீட்டு வேலையோ எவனை பாத்துக்கலாம், எவனை போறான் எவனை வரான் நமக்கு என்னன்னு அவனை பார்த்து அவன் சந்து போந்தெல்லாம் போறான், கும்பலா போறானோ தெரியாத போய் பேசிக்கிறானோ, தெரிஞ்சு பேசிக்கிறானோ, தெரியாத போன்ல பேசிக்கிறானோ. போனா என்னடா போனது நடப்பது என்ன, இப்ப நடக்க போறது என்ன அப்படின்னு ஒரு மனுஷன் சிந்திக்கணும் இல்ல? கண்டிப்பா சிந்திக்கணும். ஆனா வாலில இருந்து தலை வரைக்கும் சுத்தமா சரியில்லை. வாலில இருந்தா தலை வரைக்கும் சரியில்லை. வால் வச்சிருக்கணும். உனக்கு பொட்டாட்ட வாழா உனக்கு பொட்டாட்ட வாழா நான் அப்புறம் கொண்டா ஒண்ணு தலையாவது ஒழுங்கா இருக்கணும். ஆமா பின்னால வாழு கிடக்கு வாழு, அந்த வாழாவது ஒழுங்கா இருக்கணும். அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லை. நடுவுல மாட்டிக்கின்னு மிஷப்பட்டு தொலைகிறான். ஓ அப்ப நான் தலையும் வாழும் நான் நாய், நீ நடு உடலு மாட்டி நீ இமிஷப்படுற இவனு விட்டா என்ன பண்றது? முதலீடு வச்சிருக்க அப்புறம் இமிஷப்பட்டு தான் ஆகணும். அதனால எப்படியாவது பாண்டவரை பார்க்க வேண்டும். இதோ சத்தியம் வந்து சமயம் வச்சிருக்க அம்மா சபையில யானையோட பார்த்திருக்கும். உனக்கும் நாடகாசான் மற்றவர்களுக்கும் மதிய வணக்கம். வணக்கம். அவனை எங்க இருக்கு அவனை போய் கூப்பிடாங்க. வேற என்ன போட்டோம் அங்க பேச்சு கொடுத்தா இடுப்பு ஒரே ஒரு ஓடிச்சு கொண்டு போவோம். ஓடிச்சிட்டு நான் நாளைக்கு கட்டியாரம் இல்லை நீ ஆட போறா. பேசல ஏய் தம்பி எழுதுனா சரி புரிஞ்சு சொல்லுங்க. எழுத மாட்டான். செவா செவா தள்ளி உக்காரன் ஒலி மலைவாட்டி நீ ஒட்டி உட்காந்து எனக்கு இடம் இல்லையா? சின்னவரா சிவா சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நம்ம ஏசிட்டு யாருன்னு கேட்கணும். நம்ம மாமனை பேசுவோம். ஆமா நம்ம மாமன்ட்ட போய் ஆமா அடிச்சாலும் முடிச்சாலும் மாமா இல்ல என்ன பண்ண முடியும்? ஆமா அதனால ஏன் பையனை கூட்டி போறா? மேல கால் போடு. போறா எப்ப நம்மளுக்கு கைது மேல கூட தூக்கி போறோம். அதுக்காக ஏய் அது போகாது. அது கேட்ச் தானே செய்யும். ஐயா ஏன் தெரியுமா? கோச்சிக்காதம்மா. வாத்தியார் காலைல சலங்க இருக்கணும், காசு கொடுக்கணும். அவர் என்ன பண்ணாரு? 10,000 கொடுத்தாரு. 10,000த்துல 6,000 சலங்கு வாங்கிட்டு வந்தான். புதுசா கட்டின ஆடுறான தம்பி இன்னும் மட்டும் ஆடிட்டு இருந்தானே காலை வலிக்கும் அப்படின்னு இப்ப வேஷம் கட்டிட்டு வந்து எனக்கு சூப்பர் டான்ஸ் சூப்பர் டான்ஸ். அது பஞ்சார கோழியா? இந்த கால அடிபட்டு ஒத்த கால போறான் டான்ஸா? இந்த பெரிய டான்ஸ் பாத்துப்பா. இது கொக்கு டான்ஸ் அப்படிதான். மாமா என்ன கோப் என்ன பண்ணியாட்ட பைஸ் டான்ஸ் நிலம்பு. ஏய் நம்ம சங்க மாமா. ஆமா ஏன் ஒருத்தர் ஏசிட்டு வைக்கணும்? கிடையாது. கட்டா வரிடா.
என்னடா பண்றா என்னடா பையா நாக்கால் நன்ற என்ன நாக்கால் நன்ற கோவிந்தா மாமா யாரும் அறியாதவர்கள் மாமா உன் அத்தை பிள்ளைகள் மூத்தவனாகி தருமன் மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை அப்படி சொல்லப்பட்ட பலவை மலரை கொண்டு வந்து பனிராதவன் நுழைக்கு பட்டால் அழுது வெட்டி மாமா போதாத நேரமாப்பா அன்பில்லாம தென்பு தந்துமே இன்பம் விட்டுமே இருப்பது அன்பில்லாமல தென்படுமே இன்பம் விட்டுமே இருப்பது என்ன யாரா இருக்கா நானா பார்பர் ஷாப்ல உட்கார மாதிரி உட்கார வச்சு இப்பதான் அவன் காசி செடிக்கும் நான் உதவாங்க பகல் நேரத்துக்கு கூத்தாடுனா ஒழுங்கா ஆட மாட்டேன்ட்டான் அந்த மாநிலத்துல உரும்பு சைட்ல சாவுல ஆடி ஆடுற அவன் ஆடுன சாலை கட்டினா ஆடுறான் தண்ணி வச்சு இந்த சேலையும் கட்டினேன் சாவுல உரும்பு குறை வச்சு மோளாட்டும் ஆறு தலைப்பாடு நம்ம அத்தா பிள்ளை அத்துணை காலமெல்லாம் நம்ம அத்தையாக பட்டமாக ராஜாக்களையும் இளமை காலத்துல நம்ம கையை பிடிச்சிக்கோம்னா உன்னை விட்டால் இந்த உலகத்துல வேற ஆதரவு கிடையாது. இந்த 5 பிள்ளைகளும் தகப்பனற்ற பிள்ளைகள் ஆதுபாது இல்லாத பிள்ளைகள் அப்படின்னு நம்ம கிட்ட ஒப்படைச்சாங்களே. உண்மைதான் மாமா, உண்மைதான். போதும் போதும். ஏய் ஒன்னால தானே அவன் என்ன போட்டு எடுக்கிறான். பண்ணி கட்டி பேட்டின மாதிரி எதுக்கு நான் வேஷம் கட்டி வந்தேன்? நீ காசு வாங்கதான் அவன் பானை கொத்தா அவன் பானை கொத்தா என்ன அடிக்கிறான் என்னத்தா
காலமெல்லாம் எப்படி பார்த்தாலும் கண்ணா கோவிந்தா தாத்தா எம்பெருமானே உன்னை விட்டால் வேறு வழி இல்லை என்று சொல்லி 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 நான் சாவ அர்த்தங்களாடா. உங்களுக்காக எம்மா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனா எந்த நிலைங்க அதை கொண்டாலும் நீங்க ஒன்னா போறதுனா வானான்னா உங்க சொந்த பந்த உற்சாக உறவினர் நீங்க வாழத்தை நான் கெடுத்துட்டு போனேனா இல்ல நான் ஏதாவது தப்பு செய்திருக்கேனா உங்க உறவுல நான் ஏதாவது குறுக்க வந்தானா நீங்க எல்லாம் ஒன்னா போறவனும் நான் கெட்டு போனா கோவிந்தா நாராயணா ஏதோ சுட்டி காட்டுற மாதிரி பேசுறீங்களா மாமா எங்கள் நன்மை என்றால் என்னவென்று தெரியாது, தீமை என்றால் நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கின்றோம். ஏதேதோ சொல்றீங்களா மாமா, எல்லாத்தையும் விட்டு போட்டு சீவரத்துக்காக எங்கெங்கயோ சீவிச்சுட்டு இருக்க மாமா. எதுவோ சொல்றீங்களே ஒன்றும் தெரியல மாமா. பண்றான் இந்த உலகத்துல இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்து இல்லடா. பண்றது பூரா கொலை கொல்ல திருடு சூது. எங்கேயோ ஒண்ணு கூட போட்டாங்க பின்னாடி பார்த்து பேசாது நிற்கிறான். கூத்தாருங்க கொத்தைக்கிற முதல்ல 4 ஒடிச்சு 3 துண்டு தான் ஊந்து போவேன். இப்ப வாத்துக்காரமாவும் கூத்து போக வந்திருக்கேன். நீங்க என்னப்பா சொன்ன நீங்க கிருஷ்ணமூர்த்தியா சீவன் பார்க்க வேண்டும் சீவன் அப்படியா நீங்க என்னதான் பேசுறீங்க? அப்படின்னு சொல்லுங்க. என்னமா பெரியவங்க சொல்லுவாங்க, ஆடு பகை குட்டி வரவு. ஆனால் ஆடு பகை குட்டி வரவு. பா புளிச்சதா மாங்காய் புளிக்குதான்னு சொல்லுவாங்க. ஆனா மாங்காய கிட்ட போகணும், மாங்காய பறிக்கணும், அதுல வாயில வச்சு கடிக்கணும். அப்பதான் இது புளிக்குதா அது புளிக்குதான்னு தெரியும். எட்டா இருக்கும் போது பா புளிக்குதா இந்த நடைமுறை எல்லாம் சிரிந்து உங்கள் நிலைமை எப்படி தெரியுமா? அடமான மெத்தவம் நீங்க உங்க செய்தியும் உங்க நடைமுறையும் உங்க குடும்ப
சாப்பாடு போட்டு நாங்க கலப்போம். உங்க குடும்பத்துல நடக்கிறதும் ஒண்ணு பெரியவன் பேச்ச சின்னவங்க இருக்கணும், சின்னவன் பேச்ச பெரியவங்க இருக்கணும். ஆனா எவன் பேச்ச எவனும் கேட்காத போனா அந்த குடும்பம் குட்டிச்சவரா போகுமா? எப்படிடா போகுது? எப்படி போகுது? கண்ணா கோவிந்தா பாவிக்காய் மனமே தங்கி இந்த பட்டமை தல போல சொல்லை கேட்டால் ஏதோ கொடி வச்சு பேசுற மாதிரி தெரியும். அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க என்ன நடக்குது, என்ன போறான், எவன் வரான், எவன் ஒன்னா பேசுறான், எங்கெங்க போய் பேசிக்கிறானோ அப்படின்னு ஒண்ணுமே தெரியல மாமா. ஒண்ணுமே தெரியாது. அவனு சொல்லக்கூடாது இருந்தாலும் ஏன் தெரியுமா? என்ன விட ஒரு நாள் முன்ன பிறந்து ஒரு நாள் அவருக்கு வித்தியாசம் ஒரு நாள் தான். ஆமா ஆமா, மத்த நாள்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் கடவுள் சாமி, ஆமா நீனு மனிதன். அதனாலதான் உன்னை வாடா போறான்றான். ஆனா உன்னை கூப்பிடலாம், அந்த கூப்பிடலாமா? கூப்பிட கூடாதுங்க. ஒரு வயதுல மூத்தூர் அவரு, அப்புறம் கோச்சிட்டு சமாவை வராது விட்டாருன்னா அப்ப நம்ம தான் பாங்க போடணும். வாடா போடான்னு கூப்பிட்டு அவரு ஆயுள் காலம் ஃபுல்லா இங்கதான். அப்படியா? சமானு ஒண்ணு இருக்கிறது இங்கதான். அப்படியானால் இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இங்க யாராரு என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு உனக்கு ஒண்ணுமே தெரியும் மாமா. நீங்க சொல்றது எனக்கு புரியவும் இல்லை, என்ன நடந்தது தெரியாது. அதனால உனக்கு தெரியாதுங்க மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றேன் மாமா. எனக்கு ஒண்ணுமே புரியாது மாமா. ஒண்ணும் தெரியலன்ட்டு தான் பாதி குடும்பம் தாய் கட்ட. ஒண்ணும் தெரியலன்னா பாதி குடும்பம் முடிஞ்சு போச்சு. என்ன மாமா? இன்னும் பாதி குடும்பம் யாரு விதி யாரு மாமா? பாதி குடும்பம் தான் இருக்கு. பாதி ஏறி வந்துட்டுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ சொல்லுவேன்
என்ன செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு தெரியல மாமா. ஏப்பா ஒரு குடும்ப தலைவன் இருப்பானே, ஆனால் அந்த குடும்பத்துல என்ன நடக்குது, நம்ம சுத்தி யார் என்ன பண்றாங்க, எந்த நிலைமையோடு இருந்து கொண்டு இருக்கான், பகையாளி எப்படி இருக்கான், நம் கூட இருக்கவங்க எப்படி இருக்கான் அப்படின்னு சிந்திச்சு வாழ்றான் பாரு, அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கும். அது சரி மாமா. அதே மாதிரி சொல்லி எவனே கண்டுக்கிட்டாங்க. அந்த துரியாத வந்த சமாச்சாரமும் யாரோடு வார்த்தை ஆடினா அப்படி என்று ஏதோ ஒன்று மரியாதை கண்ணா அப்படின்னு சொல்றிய, அப்ப ஒண்ணும் தெரியாத என்னங்க செய்யுமா? துரியாதன் வந்தான், இங்க எதோ பேசிட்டாங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க, இவங்க கிட்ட பேசுறாங்கன்னு. ஆமா தெரியல மாமா, ஒதுமே தெரியல. பொறுமையில மிகத்தவன் தர்மன் தர்மன் உலகம் போறா சொல்றாங்க, பேசுறாங்க. ஆனா கோபம் வந்தா பொறுமைசாலி யாரோ அவனுக்கு கோபம் வறுமை ஆனா யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம சொன்னா எல்லாம் கொண்டு வந்தாரு அது மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். வெட்டிக்கிட்டு கொலை பண்ணிட்டான், கண்ணா வந்தான், அந்த ஆளு சொன்னான், அதை கேட்டுதான் அவனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவான். நீ எதுக்கு என்ன பண்ற, இப்படி ஏந்து நில்றான், இப்படி நின்று இப்படி நிக்கணும், எப்படியா அப்படியானா நான் சொல்லுவேன். சொல்லுமாமா, ஆனா அவசரப்பட்டு கூடாது. இல்ல மாமா, அவசரப்பட்டு கத்தி எடுத்து போய் வச்சு கூடாது. ஆனா உள்ளவனை விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளவனை கொலை பண்றாங்க. கோபம் வந்தா முன்னாடி அவனீங்களா கொலை பண்ணிட்டு வந்துருக்கியா எப்படி? அதனால யார் அந்த தவறு செய்ய வந்தால் அந்த மோசக்காரன் ஓடி வந்து உன் தலையாக வந்தது தன்னுக்கு தானா அச்சுவிட வேண்டும் அப்படி என்று உன் தம்பியா இருக்க முடியாத சகாதவனிடத்திலே அவன் முகத்தம் கேட்க அந்த எண்ண பிறகு அந்த சண்டாளப்படுவாவியோ அட முட்டி அவனதான் கட்ட முட்டி அட முட்டி அவனதான் கட்ட முட்டி இந்த உலகத்தில் யாரும் செய்யாத காரியம் கூட பிறந்த அண்ணன் தண்ணிக்கு தானே அச்சு விடணும், அவன் தலை விடணும் அப்படின்னு முகத்தை வச்சவன் கொண்டாட என் தம்பி வந்த என் தம்பி துரியோதனன் வந்தான். தருமனோட தலை ஆயுதம் எடுக்காமல் சண்டை செய்யாமல் அமர்கலத்துல அத்து விழுன்னு சொல்றீங்களா மாமா? நிலைமையை சொல்றீங்களா மாமா? உன் நிலைமையை பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா?
இருக்கு. ஆமா. அந்த வாளை கொண்டு 60 அடி நீட்டு இருக்கும். அந்த வாளை கொண்டு கடலாரத்தை பார்க்க முடியுமா மாமா? முடியாது. அந்த மாதிரி சொல்றது அந்த மாதிரி இருக்கு மாமா. இவன் என்ன சும்மா விளையாடி பேசுறானா வெனடி பேசுறானா என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அவன் பேச இல்லாம பைத்தியக்கார மாதிரி பேசினேன். சரியில்லாத பேச்சு. அவன் பாராது முடிக்கும் முன்னே அவன் இந்த உலகத்துல எம்மா சண்டகரனா இருந்தாலும் எம்மா மகையாளி எதிராளியா இருந்தாலும் கூட பிறந்தவன் தலையை அச்சு விழும்படியாக எவனும் முகத்தை வச்சு கொடுக்க மாட்டான். அந்த பாவத்தை செய்தவன் இந்த துரோகி, இந்த சண்டாளன். என்ன பண்றானோ அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறானுவா. என்ன பண்றானோ என்ன வெட்டுவான்னா அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறானுடா. ஏண்டா இதான் உங்க குடும்பம், நம்ம தான் சம்பந்தம் இல்ல, நாம தான் வந்து மாட்டுமா? நம்ம தான் பாம்பட்டு நம்ம கறிதான் சிரிப்பா சிரிக்குது. இப்ப அவனை ஒத்து நம்ம சுத்தமானவனா இருந்தா நம்ம அப்பனுக்கே பிறந்திருந்தா இப்ப நாம உயிரா இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நாம உயிரா இருக்கக்கூடாது. இது வரும் இப்ப இந்த உயிரை வச்சுக்கின்னு இந்த உயிரை வச்சுக்கின்னு நாம ஏன்டா இருக்கணும்? ஐயோ ஐயோ மானங்கட்ட உக்கால ஓடி இந்த மாதிரி சங்கமாயி கூட கூடிக்கணும் தம்பி காத்துக்கு நாம வாழக்கூடாது. அதனால ஓஹோ உன் கூட கூத்தாட வந்தா என்ன தூக்க மாட்டேன் சாவடிச்சு பண்றேன் அவனும் அடிச்சுக்கிறதுக்கு அப்படி என்று மாமன் சொல்றாரு. அவன் யாரா நமக்கு பகையாளி? அவன் முற்றிலும் பகையாளி. நீதி தவறாதவன் அப்படின்னு சொல்றாங்களே அப்பா. நான் உனக்கு அண்ணனாக பிறந்ததை விட உனக்கு நான் தம்பியா வந்து பிறகு இன்னுமே பிறக்கணும்னா உனக்கு தம்பியா நான் வந்து பிறக்க மாட்டான். அப்படி இருந்தாலும் அண்ணன் என்று பாடுறாரு பாராய் வந்தது. இனிமே நாம உயிரோட கூடாது. அதே வேணாண்டா அப்பா, நீ என்ன மலையத்துக்கு நீ உயிரோட வாழ்வு கொள்றது நடக்க முடியாது. என் அண்ணன் திறம் தன்னை தானே இருந்து கேட்டான் சொல்றீங்க.
இனிமே இங்க இருக்கலாமா? இருக்கலாமாடா? இதுக்கப்புறம் ஏண்டா ஐயா மாமா இருக்கலாமா போயிட்டே இருக்கு சொல்லண்டா. ஏன் அவரு நாங்க தான் இருக்கோம் சொல்றோம், போயிட்டே இருக்கு சொல்லலாம். எங்களை பார்த்தா எப்படி ஆகும்? என்ன சூறு விட்டு காட்டுறாரா? போக சொல்றானே அண்ணா ஏங்க மாமா நம்ம வா மாமா. நான் பேசுறேன். ஏன் உனக்கு எனக்கு நான் சின்ன பையனா மாமா? உனக்கு எனக்கு பொருந்தாது. நீ பெரிய மனுஷன். ஆனா எவனுக்கு தான் அவன் பொருந்தது? நான் இல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பிறந்தேன் மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாமா, அப்புறம் நீங்க பேசலாம். மாமா நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் போ. ஒரு வாரம் வந்து எப்படி துணிவதையா ஓர வஞ்சகமாய் சொல்ல ஐயா தப்பி தம்பிதுவா சாமி, எவரென்றால் எனக்கு என்ன, எப்படி உலகில் துணிந்தார் மாமா. ஒருவர் வந்து என்கிட்ட சாஸ்திரம் கேட்க வராங்க. தடாகம் பொதுவு, ஆலயம் பொதுவு, பள்ளி சாலை பொதுவு, சோசியம் பொதுவு. சாலை சோலை தடாகம் அனைத்தும் பொதுவு, சாஸ்திரம் வந்து என் இடத்துல சாதகம் கேட்க வர்றாங்க. நாலு வச்சு கொடுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எதிராளியா இருக்கட்டும். நாம நெல்லுவனுக்கு பிறந்தோமா இல்ல நாராளுக்கு பிறந்தோமா? நம்ம நாராளு மொத்தம் தான் இங்க நின்னுக்கிறோம். உண்மையிலே நம்ம அப்பனுக்கா பிறந்தோம்? நாம கிடையாது, அம்மாளுக்கு பிறந்தோம். ஏமா அப்பனுக்கு பிறந்தோம்? ஐயோ ஐயோ அட கொலகார தாலிலா, அவன் தாலி பகையாளி தான் துரியோதனன். ஆனா துரியோதனன் பகையாளியா இருந்தோம் கேளு மாமா. மாமா பகையாளி தான், சாஸ்திரம் பொதுவு. என் அண்ணன் தலையை அத்து விடும்படி சாஸ்திரம் கேட்டான். என் கடமையை செஞ்சேன். தப்பு ஆமாமா, இதுல என்ன தப்பு? புரியாத மாமா. இப்போ நீ கிளம்பு, நீ தான் போற. நீ போ, சும்மா போடாத. நீ போ மாமா. போன உடனே அம்மாவத்தை நீ மொத்தமா எடுத்துட்டு போலாம் சொல்றேன். அது அவன்ல சொல்லி தப்பு இல்லடா. அவன் என் சிந்தையில் அறிந்துரைத்தே, அவனும் அப்படியே இல்லை. ஐவரை அளித்து அவனமாயா அதை செய்வாக ஏதும் இல்லை. இந்த தேசத்தை விட்டு நாமும் இவ்விடையே வரவும். மாமா கண்ணா கோவிந்தா மாமா நீ போ மாமா. நான் எப்ப செஞ்ச பாமா பத்தி மாமா நீ போ மாமா. நான் கூத்தானண்டா போ போ இல்லைங்கிறேன். போண்டா அவன் அந்த கோயிலே என்ன கேட்டான் ஆடுறாங்க. இந்த கோயில் என் முகத்தை பாருங்க மாமா. இல்ல மாமா சாத்துக்குங்க வரலாம். சாத்துக்குங்க தண்ணி ஊற்றணும். போயிடலாம் ஆனா போக முடியலடா. போக முடியல, மனசு வர மாட்டேங்குதுடா. என் காலை பிடிச்சி கட்டாளா சொல்லுவாங்க
மஞ்சாந்து படுத்துக்கிறோம். மஞ்சாந்து படுத்து எச்சு மூயிரன்னு வச்சுக்க. அந்த எச்சி யார் மேல விடும்? அந்த மாதிரி நான் துப்பனாலும் அந்த சமா விட்டு போக கூடாதுங்கறியா? நாளைக்கு நான் கூத்துக்கோல வேற எவனா வச்சு ஆடியா? வாயிலும் இதானா இங்கேதான். வாயிலும் இங்கேதான். யார் சொன்னது? ஏய் வாயில சீட்டை கேச்சு குடுவாரு. என் கிரிமினல் வேலை உனக்கு தெரியாது. உன் கிரிமினல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நான் குட்டம் பறித்து விட்டேன். ஆனா ஒண்ணு என்ன மாமா, இப்ப சண்டை தொடங்க வேண்டும். ஆமா, அந்த சண்டை தொடங்க வேண்டுமே ஆனால் ஆயுதத்துக்கு உதிரப்படி கொடுக்கணும். 10 படி கொடுத்து தொடங்கினாதான் சண்டை தொடங்கலாம், வெற்றி அடையலாம். இதுக்கு என்ன பண்றதுன்னு முடியாது. கடவுளே கடவுளுக்கு கொடுக்கும் நானும் எருமை, மாடு, கோழி, பன்றி, யானை, ஒட்டை மிருகங்களை கொண்டு வந்து இதை கழுத்தை எழுத்து உரத்தை எழுத்து அதையெல்லாம் வெற்றி பறி கொடுத்து குதிரத்தி தெரியும். சண்டை கேட்கலாம் ஒன்னே கொத்து பள்ளி கொடுக்கலாம். எப்ப பண்ணுங்க போடுறது? ஆமா, அங்க போகலாம். நாட்டில் வரும் பிரிவீர செஞ்சும் வேலை, அப்ப நாட்டில் வரும் பிரிவீர செஞ்சும் வேலை, நாட்டுடன் மன்னவரை உண்டடிக்கு மகுத்துரை நீ சொல்ற பாரு. கெடா வெட்டலாம், கோழி அறக்கலாம், பன்னி வெட்டலாம், மாடு வெட்டலாம் அப்படின்னு பலி கொடுக்குறோம் பாரு. அது எதுக்கு தெரியுமா? கணவன் மனைவின்னு இருப்பாங்க, ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துல மனைவி உடம்பு சரியில்லா போடும், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லா போடும், ஆம்படியானுக்கு உடம்பு சரியில்லா போடும், அப்பனுக்கு உடம்பு சரியில்லா போடும். ஆண்டவா, சர்வேஸ்வரா, முருகா, ஐநாரப்பா, வீரபத்ரா, காளியாத்தா, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு உடம்பு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அந்த நெல்லா போடணும், உடம்பு சரியா போடணும் அப்படி என்று வேண்டிக்கிட்டு போய் கடா வெட்டலாம் பாரு. அதுதான் இது நாம் மலைப்பான வேலை, சண்டை தொடங்க போகிறோம். அதனால எப்பா இந்த சண்டை தொடங்க வேண்டுமே ஆனா 32 அழகுள்ளவனா இருக்க வேண்டும், ஒரு மனுஷனா இருக்கணும். அந்த 32 அழகுள்ளவனை கொண்டு வந்து அவனை வெற்றி பறி கொடுத்து அந்த உதிரத்தை எடுத்து ஆயுதத்துல தெளிச்சு சண்டை தொடங்கினா வெற்றி அடையலாம். 32 அழகுடைய ஒரு ஆணவனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களே கண்ணா. ஆனா தாய்க்கு தலைமகன்லாம் தேவை கோவிந்தா. 32 அழகு எது ரோமம் உள்ளவனா இருக்கணும். நீங்க சொல்லுங்க என் செவியில் கேட்டா
ஈயத்தை காட்சி இது செவியில் சொல்றதை போல இருக்கிறது. அப்படியா இருந்தாலும் நம்ம படையில ஆளு இல்லையா மாமா? நம்பா ஆனா 18 குரோனி சேனை இந்த 18 குரோனி சேனையில அதிகமா யாரும் கிடையாது. இந்த 32 அழகு உள்ளவன் எதுராம உள்ளவன். ஆனா நான் இருக்க ஆளு யாரு மாமா? இல்ல இல்ல ஆள்லாம் இருக்காங்க. யாரு சொல்லுங்களா மாமா? நீ போறா உனக்குதான் கால் தோன்றியா? பாக்குற மாட்டுமே எனக்கு செடி இல்லையா? எண்ணெய்ட்டு கொண்டு கொடுத்தாலும் வெளா பிஞ்சு கொடுக்குற பேர் என்ன உனக்குதான் அடியில ராய் மாச்சா என்னது எண்ணெய் கொண்டு விட்டுனா ஏண்டா பொந்துல மரக்கோட்டா உட்காந்துட்டு தேவையா போன பொந்துல நீயாரா 32 அழகு உள்ளவன். பொந்துல மரக்கோட்டா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு உண்மையா கொண்டு போய் பள்ளி கொடுக்க போறான். இல்ல நீ திரும்பி டக்குன்னு எண்ணெய் பார்த்த உடனே ஞாபகம் வந்துட்டு பையன் வந்து போச்சு. சரிம்மா வாங்க. இருதர படையிலும் சேர்த்து 4 பேர் இருக்கான். யாரு மாமா? இல்லன்னா எவனை பாரு இவனை கொடுத்துருமா? யாரு மாமா? 4 பேர் இருக்கான். யாரு யார் தெரியுமா? சல்லியன் தன்னை வைக்க அவன் சாந்தானந்தூரி என்பார்கள். கொஞ்சம் இருந்து மாமா. சல்லியனை வைக்கலாம் இல்ல? ஆமா சல்லியனை வைக்கலாம் இல்ல? 32 அழகு இருக்கு. சல்லியனை வைக்கலாம். கொஞ்சம் இருக்கு மாமா. தமிழ் கேட்டு எங்க போற? சல்லியனை கூப்பிடா. குருகான மூஞ்ச பேச்சு அனுப்பிடுவானா குருகாட்டவன. ஏன் மாமா? அவன் எதிராளி கிட்ட இருக்கான். அவன் போகறான். சல்லியன் தன்னை வைக்க அவன் சாந்தானந்தூரி என்பார்கள். பில்லாளி தன்னை வைத்தான் வேறொருமை இவர் பூண்டு. உன் தம்பி இருக்கிறான் அச்சுனா அவனுக்கு அந்த அம்சம் இருக்கு. சரி 32 அழகு உள்ள அவனை கொண்டு வந்து பணி வைப்போம். ஆனால் நாங்க 4 பேரும் சேர்த்துருவோம் மாமா. போய் சேர்ந்துருவீங்க. பூண்டே ஆச்சிரும் மாமா. நீ சொல்ற மாதிரி ஏண்டா பையா? இன்னொரு ஆளுதான். யாரு மாமா? நல்லறவான வைக்க நமக்கு அவன் சொந்தமில்லை. ஏன் மாமா? உன் தம்பி என் தம்பி பிள்ளை அரபா. ஆமா அவனுக்கு அந்த அழகு இருக்கு. அந்த கொஞ்சம் இருக்கு மாமா. இப்பவா நான் போய் கொண்டு வந்துறேன். என் தம்பி பிள்ளை என் பிள்ளை நான் சொன்னா கேப்பா. சும்மாரியா அதெல்லாம் கை கழுவிட்டு பூடுது. என்ன மாமா சொல்றீங்க? பூடுது. ஒரு என்னமோ சொல்லுவாங்களா, ஆணை அடிச்சு வளர்க்கணும், பொண்ணை புடிச்சு வளர்க்கணும், ஆமா முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும். ஏதாவது எந்த பக்குவத்துல வளர்க்குறோமோ அப்படிதான் குடும்பம். அந்த குடும்பம் தாண்டி அது பூட்டுது. அது நடக்காது, இது நடக்காது, அது நடக்காது, எல்லாம் நடக்காது. இன்னும் ஒரு ஆள் சொன்னீங்களா? யாரு மாமா? அந்த பையா இப்படி சொல்லுமா? என்ன மூக்குப்பொடி அப்பப்ப போட்டுனே இருப்பியா? ஒரு ஆள் இருக்கான். யாரா? கேட்பாரு இல்ல, கேட்பாரு இல்ல, பார்ப்பாரு இல்ல, பார்ப்பாரு இல்ல. அவனை வெட்டலாம், கீழே தள்ளி மரமரன்னு அறக்கலாம், ரெண்டா பொழக்கலாம், தாரா கிழிக்கலாம். நீங்க என்ன கை காட்டினீங்களா? கேட்பாரு இல்ல, யார் தானுப்பாரா? பாப்பாரு இல்ல. ஆனா ஒரே ஒரு ஆள் இருக்கான். யாரு அவன்? எப்பா என்ன மாமா? அந்த ஆளை பத்தி நீங்க யாரும் நெசனப்படலாம். யாரு மாமா? அவன் பொண்டாட்டி புள்ளி யாரும் கேட்க போறது இல்ல, அண்ணன் தம்பி யாரும் கேட்கறது போறது இல்ல, சரி அப்பா ஆத்தாலும் கேட்க போறது இல்ல. எவன் வெட்டாலும் பரவாயில்லன்ட்டு தான் போவானோ. அப்பேற்பட்ட ஆளு யாரு மாமா? செல்லும் செல்லாதவர்க்கு, செல்லும் செல்லாதவர்க்கு இந்த செட்டியார் இருக்கு. உங்களை நான் பலி கொடுத்து நம் மண்ணுலகை ஆண்டு என்ன செய்ய போறேன். ஏதமில்லா தம்பி மாறும் மகிழ்ந்தான் தானே வெறுத்தவக முடிக்காம போனான். ஏதுமில்லா தம்பி மாற எழுந்திருங்கள். ஏகி வந்தானோ இப்ப
மீண்டும் காட்டுக்கு போறோம். அப்படியா? பெரியப்பா வாங்க பெரியப்பா. நீங்க செய்யவாக இல்லை எந்த கணவரிக்க சேர்வரீரர்கள் விட்டு எழலானே பழைப்பு கீழ தேட ராஜாக்களை கொண்டு வந்து படையிலே சேர்ந்து எதிராளியோடு அமன் செய்ய போகிறேன் என்று வீர ஆவேசம் கூறிய நீங்கள் இன்று பலியுண்ட ஆள் இல்லாத காலத்திலே நாங்கள் மீண்டும் காட்டுக்கு போகிறேன் என்று சொல்கிறேன் அப்பா. ஐயா பாசமாகவே வந்து நீங்க நினைக்கிற பிரகாரம் நீங்களே இந்த நாட்டை முடிவடைந்து ஆள வேண்டும். உங்களே எதிராளியான அந்த துரியோதனாளி நீங்கள் தான் பெரியப்பா நாட்டை ஆளணும். போகாதீங்க பெரியப்பா, நில்லுங்க பெரியப்பா. ஆனால் அழகுடைய ஒரு ஆளவனை படி கொடுக்கணுமா? உண்மைதான். அது மாதிரி ஆளு நம்ம கிட்ட இல்லப்பா. இருங்க பெரியப்பா, இதற்காக ஏதுவான வழியை நான் செய்ய பெரியப்பா. நீங்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு அந்த காளிக்கு பலி ஊட்டுவதற்கு ஏதுவான வழியை நான் செய்யறேன். கொஞ்சம் இருங்க பெரியப்பா. தூரம் போயிருப்பானோ அவனுங்க ஒரு 7 கிலோமீட்டர் போயிருப்பானு. சண்டான துரோகி. இப்ப நம்ம 2 பேரும் லைட் மரம் எடுத்து போனாங்க. எத்தனையோ உலக ஜீவராஜிகளை காக்கும்படியான நீயா கண்ணா உருக்க உள்ளவரே ஆதே. ஐயா உருக்க உள்ளவரே ஆதே. அந்த உபயவை சோதரரே நீ திறக்குகள் செய்வதெல்லாம் என் ஜீவனை வாங்கத்தானே. ஐயா பொறுக்குமார் இறக்க ஜீவன், பொறுக்குமார் இறக்க ஜீவன். அங்கு புகழ் தந்தன் கணவனுக்க இருக்கவும் தந்தை கேட்க நான் இசைத்திட்டேன் கோவிந்தா நாராயணா கேசவா. ஏனையா இவ்வளவு திருக்குகள் எல்லாம் செய்கின்றார். இந்த அத்திமா நகரத்தில் கோடான கோடி ஜீவராசிகள் உயிர் வாழ்கிறார்களே, இந்த ஒருவருக்கு இடம் இல்லையா? என் ஒருவரை அழிக்க வேண்டி இப்படி திருக்குகள் எல்லாம் என் தன்னை இடத்திலே செய்கின்றாய கண்ணா. நீ இருந்த இடத்துல இருந்து அறவா சத்து மாண்டு போடா என்று நீ மனதால் நினைத்தால் நான் இறந்து விட மாட்டேனா கண்ணா. என் தந்தைகளுக்கு இப்படி கொடுமையை செய்கிறாயே கண்ணா. கண்ணா கோவிந்தா, நான் உனக்கு அண்ணன் தானே, அண்ணன் தான்டா, அண்ணன் தானே உனக்கு. அண்ணனா தம்பியாடா? அண்ணன் தானே. நீ அடிச்ச அடியில ஒரு பக்கத்து பழுவ காணும். மரியாதை பேசணும். அதை விட்டு கண்ணா மயிரா மூக்கானும். என்னமோ இன்னைக்கு ரத்தப்படி தான் பண்றேன் எனக்கு. கண்ணா அண்ணன்ற மரியாதை இருக்கணும், இல்லைன்னா செருப்பு பிஞ்சு போகணும். சரிடா தம்பி. அண்ணா
மாமா அவன் பூட்டான எப்பயே வேஸ்ட் ஆகுறதுக்கா மாமா அண்ணன் தம்பி 2 பேரும் ஆமா சித்தப்பன் மூலியமாவா மாமா மாமன் தான் என்கிட்ட செருப்பு இருந்தனாலும் பரவாயில்ல ஊந்திரிப்பட்டில் வச்சுருவான் உருவாம்பட்ட செருப்பு அது 1/2 கிலோ லாடை ஆணி வாங்கி வச்சு லாடத்தை வச்சு செருப்பால் அதான் அடிப்போம் அப்புறம் என்ன நீ அடிக்கடி இங்க விஜயமா நகரத்தை வரத்தால வீரம் கோயில எழுதி கட்டாங்களா ஒண்ணு என்ன அப்பப்ப பெணாத்தினு மாமா கோவிந்தா யாரா நாராயணா அவன் என்ன ஸ்ரீராம் பையனு கண்ணு கூட தெரியல நெசமான எழுதி கட்டானு யாரா அவன் புள்ளாண்டா அம்மாவும் பெரிய ஆளா இருக்கான் அது தெரியாத ஸ்ரீராம் போய் அட்வான்ஸ் விட்டு வந்தா என்ன சொல்றான் தம்பி நம்ம பேரை சொல்றான் கண்ணான்றான் மாமான்றான் ஏண்டா உன் அத்தையும் நான் பார்த்ததே இல்லை உன் காலையும் நான் பார்த்தது இல்லை உன் சின்னத்தையும் நான் பார்த்தது இல்லை பார்க்கலாம் போன் நம்பர் தரேன் போய் பார்த்துட்டு வாயா நீ மாடு மாமா மாமான்ற யாரா நீ எவனுக்கு நான் பிறந்தா நீ எவனுக்கு தான் பிறந்த நீ நான் எப்பனுக்கு அம்மாவுக்கும் பிறந்தான் ஏன் மாமா யாரா மறுபடியும் மாமான்றான் தம்பி நீ யாரா நீ எவனே தெரியல உன் அட்லாஸே தெரியல நீ வந்த வழியே தெரியல நீ எவனுக்கு பிறந்தன்னு தெரியல நீ என்ன மாமா 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 ஒண்ணுமே உனக்கு தெரியாது கண்ணா என்னடா நான் கொஞ்சம் ஒன்னா கூட்டுறோம் இந்த மாதிரி பேசுவாங்க என்னமோ நீ வல்லூர் பசங்களை கீரை வைக்கிறான் அவன் வேக கோயில தேக மரம் வைக்கிறான் என்னமா தெரியும் தம்பி மாமா யார் பாத்தீங்க என்ன ஆளு அடையாளம் தெரியல உனக்கு அது சேர்ப்பா நான் அடிச்சுக்கிறேன் நீ அடிச்சுக்கிட்டு பக்கத்துல கிடக்கா ஐயா அம்மா தூரம் போகணும் உன் தங்கச்சி நாகக்கண்ணின்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா உன் தங்கச்சி நாகக்கண்ணின்னு ஒண்ணு பச்சை எடுத்துனாட்டா காது அரைச்சி குடும்பி அரைச்சி அது உங்க குடும்ப சமாச்சாரம் அது சின்ன துறையும் காது கேட்கல ஒடுங்கும் காது கேட்கல காது கேட்கல எவடா சொன்னவன் நாங்கெல்லாம் காரியவாதி ஓஹோ தெரிகிறது புரிகிறது ஏமாமா நாகக்கண்ணின்னு உனக்கு ஒரு தங்கை இருப்பது தெரியுமா பல பேர் சொல்லிருக்கான் ஒரு மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது உனக்கு தெரியாது நான் கண்ணால கண்டதே கிடையாது நாகன்யா அது கருப்பா சோப்பான்னு சங்கரே நீ தாண்டா எனக்கு உட்கார்றா அத கண்ணால கருப்பு சிவப்புன்னு கூட நான் பார்த்தேன் பேர் ஆளா இருக்கிறேன் நாகக்கண்ணி கருப்பா இருக்கணும் உனக்கு தெரியாது நாகக்கண்ணியா நாகக்கண்ணி ஓ நாகக்கண்ணி நாகக்கண்ணி ஆமா அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அந்த அர்ஜுனனுக்கு நாகக்கண்ணிக்கு ஒரு பிள்ளை அரவான்னு பிறந்தான்னு கேள்விப்பட்டியா தம்பி ஓ அர்ஜுனன் என் மச்சான்னு கேள்விப்பட்டிருக்கான் ஓஹோ அது கேள்விப்பட்டேன் இப்ப தெரியும் ஏன்டா கூட்டி கொடுத்த உக்கால போயில அர்ஜுனன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் நீங்க அண்ணன் தம்பி வாடா அண்ணன் தம்பி வாடா நீங்க ஏண்டா அர்ஜுனன் என் மச்சான்னு தெரியும் ஆமா அவன் யாத்திரை மார்க்கமா போனான்னு சொன்னானோ ஓஹோ தீர்த்த யாத்திரை போகும்பொழுது 3 பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு சொன்னானோ தீர்த்தரைக்கு போகும்போது அதுல ஒரு பொண்ணை தாலி கட்டன்னு தெரியும் அது என் தங்கச்சி ஓ தங்கச்சி சுபத்திர மத்த 2 பொண்ணை ஏதோ சொன்னா அப்ப நீ கூட்டி மதுரையில ஒரு பொண்ணுன்னா எங்கேயா 3 பொண்ணு உலகத்துல சொன்னானோ ஆனா அது குடும்பம் இருக்கு புள்ளியா இருக்குன்னு தெரியாது என்ன தம்பி அந்த நாகக்கண்ணி அச்சுவனும் தெரியும் சரி கேள்விப்பட்டிருக்கேன் சரி அவர்களுக்கு ஒரு பிள்ளை அரவான்னு பிறந்திருக்கிறாங்க தெரியுமா தம்பி அவன் கருப்பா இருப்பானா சிவப்பா இருப்பானா இல்ல என் தங்கச்சி கிட்ட பால் குடிக்கிறானா இல்ல பால் மறந்துட்டு வந்துட்டானா அப்படின்னு தெரியாது இன்னும் ஏன் நான் எட்ட வந்துட்டேன்னா நீ போய் உன் தங்கச்சி கிட்ட குடியா அவரு போய் எப்படி குடிக்க முடியும் பலூன் தான் ஊதலாம் அங்க போய் அதனால அதுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் அந்த நாகக்கண்ணிக்கு அர்ஜுனனுக்கும் பிறந்த அரவான் ஒரு பிள்ளை இருந்தாரே தெரியுமா அந்த அரவான் தான் நான் இந்த மாதிரி உள்ள ரோட்டால போறவங்க சொன்னாரோ அரவான்னு ஒரு பையன் இருக்கான் கொஞ்சம் லட்சணமா இருப்பான் மூக்கு முடியா இருப்பான் உடம்பெல்லாம் பாட்ட சாட்டமா இருப்பானோன்னு சொன்னானோ பாட்டு சாட்டமா ஆமா ஆமா நான் கண்ணால கண்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது ஒரு நேரத்துல மாட்டு சாட்டமா தான் இருந்தான் அவன் என்னைக்கு கூத்த ஆடுறது கீரை வைக்கிறது எம்பளாய் வேலைக்கு போனான்னு பிபி சுகர் வந்து உடம்பு குறைஞ்சு போய் கண்டா தம்பி அதுக்கு உனக்கு என்னடா அந்த அரவான் நான் தான் அந்த அரவான் நான் தான் தம்பி இந்த புள்ளாண்டானா என்ன ஒண்ணு கீழே இருக்கு ஒண்ணு மேல இருக்கு நீ யார் வாங்குறா அரவானா அப்படி
நீ இப்ப ஒரு கவி ஒண்ணு பாருங்க. ஆமா உருக்கம் உள்ளவரே ஆதி உமையவன் சோதரனே திருக்கைகள் செய்வதெல்லாம் என் ஜீவனை வாங்கத்தான் பொறுக்குமோ நிலைக்க ஜீவன் புகழ் பெறும் கடவுளுக்கு யாரு கேட்டவன்டா கடைசி பாரு. இருக்கவே துரியன் வந்து எங்க பெரியப்பன் இரவோடு இரவாக 4 வகை சேனைகளை விடுத்து தன்னோடு இருக்கும்படியான தம்பிமார்களை விடுத்து சேனாதிபதிகளை விடுத்து ஒரு யாத்திரை தாதியை போல 2 கரங்களையும் கையிலே நிறுத்தி கண்ணே அரவா நீதானடா எனக்கு வாழ்நாளிலே வாழ்வு கொடுக்கிறோன்னு என் பெரியப்ப கையை ஏந்தலாம். நான் பிள்ளையாயிருந்து எப்படி ஐயா இல்லை என்று மறுப்பது யாருன்னு சொல்றது இந்த வார்த்தையை யாருன்னு சொல்றது சொல்லுவியா சொல்லுவியாரா நான் சொல்ல மாட்டான் சீட்ல எழுதி கொடுத்துறேன் நான் சொல்ல மாட்டேன் என்ன ஆம்பளை அடிப்பானா கோழி நாட்டுக்கு அடிப்பானு என்கிட்டே தான் வராமா பெரியவங்க சின்ன பிள்ளைகிட்ட வெள்ளாம ஊடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆரியாப்பள்ளி போய் மாசல போயிடான்னா அந்த மாசல ஒழுங்கா வீட்டுக்கு வர முடியுமா? அவனுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி ஏன்டா மானம் கட்ட பையனு நீ என்ன நிலைமையில இருக்க? உன் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு? வந்திருக்க கூடியவன் யாரு? அவன் எப்படி பட்டவன்? அவனுக்கு போய் நான் உதவி பண்ண சொல்றியாடா? ஏன்டா மானம் கட்ட சங்கம் வாங்கி பொறிக்கு தூண பெரியப்பன் வந்தான். அவன் தலைவேக படைச்சவன், அத்திமாநகரம் 66 வீதிக்கு தலைவன். அவன் கையை கீழே வச்சு என் கையை மேலே வச்சு மாமா எனக்கு வரம் கேட்குற மாதிரி கேட்டான். நான் கொடுத்தன்னு சொன்னியாடா மானங்கட்ட சங்கம் வாங்கி அறிவுகட்ட. நீ 1000 தான் 2000 சம்பளம் கொடுத்தாலும் இது மாதிரி கூட்டு வந்து இந்த ஷாப்பில் தான் பேசுவா? யார பேசுன? என்ன தானே பேசுறா? நீ என் தம்பிடா. என்ன கேட்டு கேட்டு மயில இருக்கான் தம்பியா? கொஞ்சம் நான் பேசுவேனாடா. அந்த ஆள் வந்து அது மாதிரி தான் அவனை பேசுறது. என்ன பேசுறா? இவன் வந்து இவங்க ஆட்டத்துக்கு ஏன்ட்டு பேசுறா? ஏண்டா நீ என் தம்பிடா. போயிடாப்பா பேசுவேனாடா நானு. போதும் நீங்க கொடுக்குற கூலியும் போதும் நான் கூத்தாடுறது போதுப்பா. இப்படி ஒரு எண்ணத்தை செய்துட்டு நான் என்ன தப்பு பண்ண என் மானம் கட்டவர் என்ன யாரா பண்ணுவான் இதை? எங்க ரத்தம் உரிமைக்கு உரியவன். நான் அவருடைய பிள்ளை. அப்புறம் கெடிசலாதிபதியாய் வாழ்நாளை கடத்தியவன். இரவோடு இரவாக வந்து 2 கரங்களை நீட்டி யாசிப்பாரே. ஆனால் அவனுக்கு இல்லைன்னு ஒரு பிள்ளையால மறுக்க முடியுமா? அதனால அவன் பிள்ளையாக இருந்து நான் அவன் கேட்பதை நான் வரமாக கொடுத்து தவறுதான் பண்ணிட்டேன். அதுக்காக வேண்டி ஐயா கடினமாகவும் பேசாதே
ஆமா நான் ஏதோ சரியான பிள்ளை சின்ன பிள்ளை தவறு பண்ணிட்டேன் அத பெருசு பண்ணாத அரவா நான் எல்லா தவறு செய்தேன்னு சொல்றியாடா அரவா சிறு பிள்ளை எனக்கு ஒரு சந்தேகம் என்னது ஏன் பெரியப்ப வந்தான் சொல்லுங்க ஆமா உன் தந்தைமார்களுக்கும் துரியோனுக்கும் அவன் என்ன உங்க அப்பனுக்கு அவன் யார் அவன் தம்பி எதிராளி அட எதிராளி மனதார தந்தையை தவறு செய்தான் எத்தனையோ கொடுமை செய்தான் அதை எல்லாத்தை காட்டிடும் ஆம்பளுக்குள்ள அடித்துக்கலாம் வெட்டிக்கலாம் குத்திக்கலாம் கீழ்த்திக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் மனதார இந்த உலகத்தை காக்கும்படியான தாயாருக்கும்படியான உன் தாய் திரௌபதியை கொண்டு வந்து 56 தேச ராஜாக்கள் கூடிய சபையில அவர் துயிலை கலந்து நிர்வாண கோலத்தோடு உட்கார வைதான்னு சொன்னான். உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமாமா. ஏண்டா தெரிஞ்சிருந்து அவன் செய்த பாவம் தெரியும், அவன் செய்த குற்றம் தெரியும். இதை எல்லாம் தெரிந்து இன்னைக்கு மட்டுமா இப்போ பண்ணா அதை எல்லா நாளுமே ஒரு நாள் ஒரு தவறு செய்வானே ஆனால் அவனை மன்னிச்சு விடலாம். அவன் பிறவி எடுத்த நாளில் இருந்து இதுவரைக்கும் செய்யாத குற்றம் உண்டா, செய்யாத பாவம் உண்டா, அவன் பண்ணாத தப்பு உண்டா, அவனுக்கு போய் நான் உதவி செய்யலாம்டா. நல்லவனுக்கு உதவி செய்யலாம். நல்லவனுக்கு உதவி செய்தா அது காலமெல்லாம் நம்ம கூட வரும். பாம்புக்கு பால் வாத்தா என்ன ஆகும்? வழிதான் நினைக்கும். தேல் இருக்க அந்த தேலு சாவு போகுதுன்னு சொல்லி அந்த தேலை போய் தொட்டு எட்ட வைப்புன்னு நெருப்புல போய் இறங்கும். தேலு நெருப்புன்னு தெரியாது இருக்கு, அது நெருப்புல போய் இறங்கும் போகுது பாவமாச்சுன்னு அதை தொட்டு எழுதி பார்ப்போம். அது என்ன பண்ணும்? கொட்டும். அந்த மாதிரி தேலை போனவன்டா துரியோதனை, பாம்பை போனவன் துரியோதனை. அவனுக்கு போய் நான் உதவி பண்ண அதான் அறிவு கட்டவன எவன்டா செய்வான் அந்த தவற? ஆமா, நீங்க இத்தனை விதமான நீதிகளை சொல்கிறாயே தெரியுமா? நீ யார், நான் யார், என்னுடைய குலம் என்ன, உன்னுடைய குலம் என்ன? நாம என்ன கதை பேசுறோம்? இவன் குலத்தை கொண்டு வரான். நீ யார், நான் யார்? செருப்பாலே அடிச்சு விடுவேன் நான். நீ காப்ப உங்களுக்கு ஜங்கர் பாபா ஒரு கதை நீ யாரு நான் யாருன்னா சாதியை பத்தி பேச வேண்டிய அவசியம் நடாங்க. ஏமாமா சாதி கோலமா நீ அந்த மாமல்ல தான் நிப்படா. ஏன் மாமா கொலை குருடா? என்னை வாய்ச்சா காதுட்டா. நீங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும்.
உங்களுக்குள்ள 1000 இருக்கும் 2000 இருக்கும். மாமா என்னப்பா சொல்ல வர? அசுரர்களால் தோற்றப்படக்கூடிய விடபரமனானவள் அசுரருக்கு தலைவர். ஆமா விடபர்ம. விடபரம. அந்த விடபர்மனுக்கு குரு சுக்கராச்சாரி. சுக்கராச்சாரி. சரி. அவன் நாட்டிலே இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் சுக்கராச்சாரியோடு. சுக்கராச்சாரியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். சரி. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சுக்கராச்சாரியருக்கு ஒரு பெண்ணு, தெய்வயானி ஒரு பெண்ணு, அந்த விடபர்மனுக்கு ஒரு பெண்ணு. சரி. இருவருமாக தோழியாக ஒருவருக்கு ஒரு நட்போடு விளையாடும் காலத்துல ஒரு நாள் பரியந்த இவர்கள் தாதிமார்களோடு வனவேடிக்கை பார்க்க போன இடத்துல வனவேடிக்கையை பார்த்து குளத்திலே நீராட வேண்டும் என்று அவரவருடைய ஆடைகளை அகற்றி கரையிலே வைத்து நீராடினார்கள். நீராடிய பொழுது ஆமா காற்று அடிக்கும் பொழுது ஆடைக்கு மீண்டும் ஜலத்தில் ஓடுற போது அப்படி அவசரமா எழுந்து ஓடி அந்த ஜன்மிசையானவள் அசுரனுடைய பிள்ளை எழுந்து ஓடி வந்தா. ஓடி வந்து அவ புடவை தெய்வான புடவை தெரியல, தெரியாது, ஒன்றோடு ஒன்று ஏதோ கிடைத்த சேலை எடுத்து அவள் உடுத்தி கொண்டாள். அந்த தெய்வான புடவை எடுத்து சன்மிசை கட்டிட்டாள். ஆனால் அவள் நீராடி மேலே எழுந்து வந்தவள் என்ன செய்தா? சுக்கராச்சாரியுடைய பொண்ணு, ஐயர் பிராமணனுடைய பொண்ணு அல்லவா? அவள் எழுந்து வந்தாள். அடியே, நீ அசுரகுலத்திலே வந்தவள், நான் அந்த குலத்திலே வந்தவள், என்னுடைய ஆடையை நீ உடுத்தி கொண்டாயே, இது எந்த வகையில நியாயம்? பேசுறா அவளை. அவ என்ன பண்ணா? நீங்க ஐயரா இருந்தாலும் உயர்ந்த குலமா இருந்தாலும் எங்க குடும்பத்துல எங்க கிட்டதான் சாப்பாடு குடுக்க உடை துணி எல்லாம் எங்க பொருள் நாங்க கொடுக்கிறோம். அதுல உனக்கு கௌரவம் தெரியல, ஆனா துணியில தெரியுது. அப்படி என்று இவ பேசினா. அவ என்ன பண்ணா? இனிமே நீ உடுத்திய உடைய நான் ஒரு காலம் தொட மாட்டேன். நீ தொட்ட புடவை நான் தொட மாட்டேன். நீ ராட்சத குட்டி, நான் பிராமண பொண்ணு, தொட மாட்டேன் அப்படின்னு இவ பேச தப்பா பேசிட்டு போனா. ஏன் அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன வண்ணா வேலை பாத்தீங்களா? என்னடா பண்றாங்க? நான் ஊஞ்சல் ஆடுறேன். என்ன சொல்றாங்க சொல்லுங்க. ஊஞ்சல் ஆடுறேன். நீ கேட்க மாட்டியா? உன் மோன் தானா? சூடோட கவுச்சி போப்ப. அப்படி ஜென்மிசையானவள் மறுத்த காலத்திலே அவள் என்ன செய்தாள்? அரச குலத்திலே பிள்ளையாக பிறந்து இவள் நம்மளை ஏளினமாக பேசிவிட்டாளே என்று பிராமண பெண்ணாளவள் என்று அவளை ஜலத்தில் உள்ள ஒரு கிணத்துள்ள தூக்கி போட்டு அவ போட்டான். அவ தாதி பெண்களை கூட்டி ஆமா இவளை உயிராக கூடாது, இந்த தேவடியால கொலை பண்ணிட்டு தான் போனோம். அப்படி என்று எல்லாம் முட்டா குடிக்கணும், கிணத்துல தண்ணி போட்டு விடாடும். நிர்வாண நிலையோட கிணத்துல போட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். சென்னை இடத்துல அந்த நேரம் பார்த்து யயாதி என்று ஒரு அரசன் யயாதி வேட்டைக்கு வந்தான். இவ ஐயோ முறையோ அவயம் என்று கத்துறா. ஓடி வந்தா ஒரு பெண்ணை பிழைக்க வைக்க வேண்டும் என்று அவளை கையை கொடுத்து மேல தூக்குனா நிர்வாணமா இருந்தா. அவ நிர்வாணமா இருந்தா பிறந்த கோலத்தோட. ஆமா, வெளியே விட்டா. அவ என்ன பண்ணா? ஒரு பெண்ணை நிர்வாணமாக தாய் பார்க்கலாம், கட்டிய கணவன் பார்க்கலாம். அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, நீ தான் என்ன பார்த்தா அப்படின்னு அந்த தெய்வான சொன்னா. அவன் என்ன சொன்னா? அம்மா, நான் சத்திரிய குலத்துல வந்தவன், நீ பிராமண குலத்து பெண்ணு, அதனால உன்னால் ஒரு காலம் அடைக்க முடியாது என்று மறுத்தார். திருமணம் செய்வாரு, ஆனால் எனக்கு பிரம்மகத்து தோஷம் வரும், முடியாது என்று மறுத்தார். போல பெண்ணை காணவில்லையே என்று அந்த அம்மா அதுக்கு என்ன சொன்னா? அந்த அம்மா என்ன சொன்னா? கயமுனி கொடுத்த சாபம் எனக்கு இருக்கு, அந்த சாபத்தால உனக்கு பாதிப்பு வராது. சத்திரியனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு சாபம் கொடுத்தான், பாதிப்பு வராது. அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒருவரோடு பேசும்போது மகளை தேடி கொண்டு வந்தான். சுக்கராச்சாரி வந்துட்டார், பொண்ணை காண பார்த்த உடனே நிலையை கண்டு சரி என்று மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணும் சம்மதி. அப்படி நடந்த சமாச்சாரத்தை சொன்னா. உடனே அரசன் ஓடி வந்தான். விடபர்மனாகப்பட்டவன் தன் மகளையும் குருவின் காணவன் தேடி ஓடி வந்தான். வந்த இடத்திலே அடடா, உன் மகளால் என் மகள் துன்பப்பட்டு விட்டாள், ஆகையினாலே நான் உன் நாட்டிலே இருக்க வேண்டும், ஆனால் உன் மகள் என் மகளுக்கு பணிவிட வேலை செய்ய இருக்க வேண்டும். ஆமா, காலமெல்லாம் கடமை சுகம் இல்லாது அவர் கழுத்திலே தாலி யாராது அடிமையா இருக்கணும் அப்படி என்று சொல்ல உடனே குருவுக்காக பயந்து சரி என்று விடபர்மனானவன் தன்னுடைய மகளை இவளோடு அனுப்பி வைத்தான். இவன் அத்திமாநகர் அழைத்து வந்து தன் மனைவியோடு கூடி அவன் 2 பிள்ளைகளை பெற்றான். ஆனால் அவளுக்கு தனியே ஒரு அரண்மனை கொடுத்திருந்தான் அல்லவா? அந்த சமயத்தை கொண்டு போய் ஆமா வேறு மாளிகை ஏற்படுத்தி அங்கே வச்சிருந்தான். ஆனால் அவள் மேல் கொண்ட காதலினாலே அவளோடு கூடி அவளுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தான்.
அந்த சாந்தவளுக்கு ஆமா ஆமா கட்டவளுக்கு 2 சாந்தவளுக்கு 3 இந்த 5 பிள்ளைகளை வீதியிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் அடித்து கொண்டார்கள். புள்ளி அரியா பசங்க. ஆமா அரியா பசங்க அடிச்சுக்கணும். உடனே இந்த 2 பிள்ளை ஓடி வந்து தாயிடத்திலே முறையிட்டது. அம்மா அந்த பையனை அடிச்சுட்டான்னு. அந்த தாய் ஓடி வந்தாள். அந்த தெய்வான ஓடி வந்து பிள்ளைய கையில பிடிச்சு யாரா உங்க அப்பா அம்மா நீங்க யாரா ஏன்டா என் பிள்ளைய அடிச்சா உன பெத்த தாய் தாய் யாருன்னதும் அங்கே எங்க அம்மா செம்பிச்ச எங்க அப்பா அப்படின்னு சொன்னா ஓஹோ தவறு செய்து விட்டார் கணவன் என்று ஓடி வந்து தந்தையிடம் அவர் அழைத்து பெண் சுகம் கொடுக்க கூடாது என்று சொல்லியும் அவளோடு 3 பிள்ளைகளை பெற்று விட்டார். மகள துரோகம் செய்து ஆமா எப்பாதே வேறொரு பெண்ணை தொட்டாயோ உனக்கு சயரோகம் வர கடவுது போ பையாதிகம் வர கடவுது முதுமை வர கடவுது சாபத்தை கொடுத்தான் சுக்லாச்சாரி. அவன் யயாதி ஓடி வந்து காலில் விழுந்தான். மாமா நான் அறியாத செய்த தவறு. எனக்கு 2 மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் 5 இருக்கு. இந்த வயோதிகத்துல நான் எவ்வளவு காலம் வாழ முடியும்? இதுக்கு நீங்க ஏதாவது மாற்று வகை கொடுங்கன்னு காலில் விழுந்தான். அந்த ஆள் கொஞ்சம் மன இறங்கி அப்பா கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது, உன் பிள்ளைகள் இடத்துல யார் இடத்துல வேண்டுமானாலும் இந்த இளமையை கொடுக்கலாம், இந்த முதுமையை கொடுத்து அந்த இளமையை பெற்றுக் கொள்ள முடியும் வாழலாம் அப்படின்னு சொன்னான். உடனே கட்டின புள்ளியோட 2 கூப்பிட்டான். 2 வந்தது. ஏங்க முதுமையை கொண்டு உங்க இளமையை கொடுங்கடான்னா அவனும் 2 பேரும் என்ன சொன்னான் தெரியுமா? அட யாரா கிழவனா, இது கால வரையில பெண்ணிச்சையில அலைஞ்சவன் நீனு, உனக்கே என்ன காம உன்னை விட்டு போகலன்னா ஒரு காலம் நாங்க சின்ன புள்ளியை தர முடியாதுன்னு 2 பிள்ளையை மறுத்தான். அந்த 3 புள்ளியோட கூப்பிட்டான். நீங்க கொடுங்கடான்னா முதல்ல 2 புள்ளியும் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தான். 2 பேருமே. கடைசியா 3ஆவதா ஒரு பிள்ளை பூரு. அவன் என்ன பண்ணான்? நீங்களே இது கால வரைக்கும் அனுபவித்து இன்பத்தை ஆசை கொண்டு இருப்பதனால எனக்கு இந்த காமமே வேண்டாம், நான் இளமையை கொடுக்கிறேன்னு அவன் கொடுத்துட்டான். அந்த இளமையை கொடுத்து முதுமையை வாங்கிட்டான். முதுமையை பெற்றுக் கொண்டான் பூரு. ஆனா உடனே இவன் என்ன பண்ணான்? யயாதி மகாராஜன் 4 பிள்ளைகளை கூப்பிட்டான். அட படுமோசி பிள்ளைகளா, உங்களை பெறுவதற்கு காரணமா இருந்த தந்தையுடைய துன்பத்தை நீங்க தீர்க்கல இல்ல, பிடிங்கல சாபம்னா ஒருத்தவன கோகாதகன், ஒருத்தவன் கீகாதகன், ஒருத்தவன் மதுகாதகன். கோகாதகன் யாரு? ஆடு மாடு மேய்க்கிறான் பாரு, கோனாரு. நான் தான் சொல்ல. சரி கோனாரு சொல்லு. கோகாதகன் கீகாதகன் காட்டிலே வேட்டையாடுகிறார்களே. கூத்தாடுறீங்க உங்க பஞ்சாயத்துக்கு அதை பேசிட்டு என்ன போட்டிமா தரலாம் அப்படியே ரெடி சேவனு இப்ப பேசுறது என்ன கதை சொல்லு. இனிமே பூர்றீங்களா? பாரதத்துக்கு அடிப்படை தான் இதுதான். ஆதி பருவத்து கதை. ஆதி பருவத்துல பாரதத்துக்கு அடிப்படை கதையே இதுதான். ஆமா சொல்ல மாட்டான்டா. தெரிஞ்சா நீ பேசுவ அதை பத்தி. இது தெரிஞ்சா நான் தனியா சமாதி போட்டுக்க மாட்டான். சமா போட்டுக்க மாட்டான். கீகாதகன் காட்டிலே வேட்டையாடுகிறானே வேடுவ, மச்சகாதகன் மீன் பிடிக்கிறவன், மதுகாதகன் சாணா. அந்த 4 பேர் சாபத்தை பெற்றவன். அப்படி அந்த சாபத்தை பெற்றார்களே, அந்த 4 ஜாதியில ஒரு ஜாதியா இருக்கிற. அப்ப ஜாதி புத்தியை காட்டாதே, கொடுக்கிற ஜாதியில பூரி இருந்தானே, அந்த கொடுக்கிற ஜாதியில வந்தவன் தம்பி. நீ கொடுக்கிற சாதியாரு எந்த சாதியாரு? நீ மறுக்கிற ஜாதியில வந்தவன். நீ எந்த சாதியா இருந்தாலும் நீ சேந்த ஓத்து பையன். நான் கத்த ஓத்து பையன். நீ சேந்த ஓத்துல வந்தவன். சேந்த ஓத்துல வந்து நீ உட்காந்து தாலி கட்ட முடியாது. ஆனா நான் கத்த ஓத்துல பிறந்தவன். எங்க வேணாலும் உட்காந்து தாலி கட்டுவான். நீ நின்றுதான் தாலி கட்டலாம். நீ எங்க இருந்தாலும் குடுக்கிற இடத்துல இருந்தவன். நீ குடுக்கிற இடமா இருந்தாலும் உன்னை பேரு என்ன சொல்லுவான்? இவன் சேந்த ஓத்து பையன் தாண்டுவான். என்ன சொல்றேன்? அவனு சொல்றேன். அவனதான்டா. கட்ட வகுத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, சேர்ந்த வகுத்துக்குன்னு இருக்கு. நீ எம்மா பணம் வசதி நட்டு நகரம் இருந்தாலும் நாடு பூரா உன் கையில இருந்தாலும் ஏன்டா சேர்ந்த வகுத்துக்கு போன தேவடியா போன, சேர்ந்த வகுத்துக்கு போன முண்டாத்த ஓட்ட போன அப்படின்னு தானே பேசுவான். நீங்க எல்லாத்தையும் கேட்டு அப்படிதான் பேசுவாங்கறா. சரி மாமா, நடந்து போச்சு. என் மாமனை என்ன தவிர வேற யாரும் பேச முடியாதுடா. வேற யாரையா பேச விட்டுருவோம் நானு. ஏன் காலில் செருப்பு போட்டு வந்திருக்கா? ஏன் எங்க மாமன்டா? என் மூஞ்சில அடிச்சு உரிமை உள்ளவன் நான் பேசுவேன். நம்மள பேச முடியாது, நாமா பேசினாதான். வேற ஒருத்தவன் எம்பள்கிட்ட ஆட்ட முடியாது. எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. ஏண்டா எவனா வரான பாடுறா. நீ வரியாடா? எங்க கொத்துறதுக்கு
என்ன கொத்தா தலை கொத்தவா இல்லடா காலைல மாமா ரசம் குடி கண்ணா ஐயா எந்த முகூர்த்த வைத்து ஏதோ கணபதி என்று சொன்னீர்களே என்னைக்கு முகூர்த்தம் வச்சிருக்கீங்க நாடம் வரலாம் தூக்கிட்டாங்க என்ன மாமா என்ன மாமா கனவையா யாராவது வராங்கடா பாடுறாது இப்ப இந்த நேரத்துல அதே பையன் வரானா பாரு வரீங்களாடா யாராவது எங்க நீ மாட்டு வரீங்களா யாராவது வரீங்களா எங்க எப்பா வரவா என்னைக்கு வச்சிருக்க நாங்க நாளைக்கு வச்சேன்டா ஆனா நாளைக்கு தான் முகூர்த்தம் வச்சிருக்கேன் வச்சிருக்கிறேன் பலி கொடுக்க ஆனா ஒரே ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் சொல்லு அரவா ஒரே ஒரு சந்தேகம் சொல்லு மாமா நேரம் எல்லாம் நெல்ல நேரம் நல்ல நேரம் வேலைலாம் நெல்ல வேலை சரி கத்திலாம் தீட்டி கிட்டி சாணம் புடிச்சு வச்சிருக்கேன் ஓஹோ ஒரே ஒரு சந்தேகம் தான் என்னது அட வேலை நல்லா முகூர்த்தம் எல்லாம் நாளி லக்குணம் எல்லாம் பார்த்து குறிச்சு வச்சேன் வச்சிட்டோம் ஆனா வேலைலாம் இல்ல வேலை ஆனா கொத்துறதுக்கு ஒரே ஒரு ஆள் இல்ல இவன் பதப்படுவானா நான் இப்ப கட்டு கட்டி இப்ப ஒரு 20 நாள் தான் ஆகுது இப்ப எனக்கு நீ பலி கொடுத்தீங்கன்னா பீரும்புறா இந்த ரத்தம் வராது ஆனா ஒரே ஒரு ஆளு தான் பாய் ஆமா நான் வரையா பலிக்கு நான் வரேன் மாமா என்ன காலையில சாய பசி விட்டு போகணும்டா ஏன்னா கண்டல் கரபோக்கு யாரு நான் இந்த மாதிரி சொன்னேன் நான் கட்டம் சேந்தவத்துல பிறந்தாலும் சொன்ன வார்த்தையை மாற மாட்டேன் அப்படின்னா என் வார்த்தை உறுதியா இருக்கும் ஏன்டா மானம் கட்ட சங்கம் வாங்கி ஐயோ 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 இப்பதான்டா சொன்னா ஏண்டா இப்பதான்டா சொன்னேன் நான் துரியாரம் கூட்டம் என் பெரியப்பன் கூட்டம் வரேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எப்படா நீங்க வருவீங்க மாமா என் பெரிய தந்தை இடத்திலே வரேன்னு சொன்னனே தவிர ஒரு இக்கு வச்சிருக்கிறேன் ஏண்டா இக்க நான் எழுத்த பாத்துருக்கியா நான் காணா எழுத்தான் பாத்துக்கிறேன் இக்க நான் பாக்கல என்னடா இக்கு வச்சேன் அவன் என் பெரிய தந்தை இடத்திலே நாளை மறுநாள் அந்த பலிக்கு வருவது என்றால் நான் நாளைக்கு வச்சிருக்கேன் நீங்க நாளைக்கு அவன் நாளைக்கு ஆமா நான் நாளைக்கு அவன் நாளைக்கு என்றால் எங்க பெரியப்பா கிட்ட என்ன சொன்ன தெரியுமா ஐயா உயிர் இருந்தால் பாரு எங்க பெரிய தந்தை இடத்துல நாளை மறுநாள் வரையிலே என் உடலுக்கு உயிருக்கு அழிவில்லாது இருக்குமே ஆனால் நான் பலிக்கு வருவேன் இல்லையே அரவாணி நம்பாதன்னு எங்க பெரியப்பா கிட்ட ஒரு இக்கு வச்சிருக்கேன் உயிர் இருந்தா அவன் 4 நாளைக்கு பலி கொடுக்க போறான் நாளைக்கு தான் நான் வரேன் 4 நாளைக்கு வரைக்கும் என் அங்கத்திலே விண்ணம் இல்லாது இருந்தால் என் உயிர் போகாமல் இருந்தால் என் தேகத்திலே காயம் இல்லாது இருந்தால் நான் கடவுளுக்கு வரேன் மாமா நீ நாளைக்கு தானே வைக்கிற நான் வரேன் நாளைக்கு பலி என்றால் நான் வரேன் மாமா ஓ வரண்டு தாடிக்கிடி ஆத்திர மாட்டியா இல்ல மாமா இது யாரு வீட்டு காரியம் நீ வல்லனா அத்தில்ல இவனை கொத்த வேண்டியதா வல்லனா அத்தில்ல மாமா இது எங்க குடும்ப காரியம் அப்பா நான் வரேன் செல்வமாயிருப்பேன் சித்தமாயிருப்பேன் செல்வனே அரவமாலாம் பெத்த தாய் தந்தைமார்கள் பிழை சொல்லாதப்பா அரவா மாமா யாரோ ஒருவனுக்கு போய் நாளனை கடுபலைக்கு போறேன் ஆனால் நாளைக்கு தான் நீங்க வச்சிருக்கீங்க மாமா நான் கண்டிப்பா கடவுளுக்கு வரேன் நீ சொல்லிட்ட சரி ஆனால் எப்பா
உன்னை பெற்ற தாய் தகப்பர் இருக்கிறாங்களே, ஆமா உன் பெரிய தந்தை சிறிய தந்தை உன்னை பெற்ற தந்தை பெற்ற தந்தை. உன் தாய்மார்கள் யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. சரி ஆனா கொண்டாந்து அந்த ஆள் தான் கூட்டான்னு என்ன கொண்டாந்து இதுல ஒப்பாடிச்சிடாத. ஒரு காலம் ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஒப்பாடிச்சுன்னு வச்சுக்க, ஏன் என்னை விட்டு என் தங்கச்சி இவனை கொடும்பாவி எடுத்துரும். உடம்பா இல்லாய்க்கு வேணாம், தங்கச்சி வந்தாலே போதும், என்ன ஒருவரை சுத்தி கொளுத்தி விட்டுருவானு. அதனால நான் சொல்லவே மாட்டேன். நீ வரீங்க, நீங்க என்ன கூப்பிடல. நீ என்ன பண்ற, போய் குளிக்கிற, குளிச்சுட்டு மஞ்சள் துணி காட்டுற, சரி மேல பூரா மஞ்சளை பூசுற, சரி மாமா பட்டையா பூசை போடுகிற, போட்டுக்கிறேன். நேரா காளி கோயிலுக்கு போ. சரி மாமா சித்திர நாக கண்ணி சித்திர என்னடா நீனு? சொல்லுங்க. சித்திர நாக கண்ணி ஆமா, அந்த செல்வி அழைத்து வாராய். தம்பி என் தங்கச்சி பொண்ணு அங்க இருக்கணும். நீ விடுவ மாட்டேன்யா, அங்க போ இங்க போன்னு வேலை வச்சுன்னு இருப்பியா? மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்குபடியான பழைய சட்டி குப்பம் கிராமத்திலே கொண்டு இருக்குபடியான அம்பாள் யாகஜனி அம்மனுடைய சார்பாக நடந்த சமாச்சாரத்திலே மேற்படி ஆலயத்தினுடைய நிர்வாகிகளே ஒருவரா இருக்குபடியான ஆலயத்தினுடைய தலைவரா இருக்குபடியான பதிவுரி ஐயா, இதோ மதியாளகன் அவர்களாலே அடியனுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பும், அதே மதியாளகன் அவர்களாலே இதோ சீராங்குப்பத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் பழனிவேலு அவர்களுக்காக 100 ரூபாயும், அதே ஐயா மதியாளகன் அவர்களாலே அதான்டா எனக்கு இதோ